ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது இருந்துட்டு ஒரு வேலையாக வெளியே போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, சேது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுயா, இங்கே வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சொல்லுங்க அப்போ தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரிய சேது நேற்று தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட நல்லா பேசினாலா, நல்லா நடந்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட சேது பயங்கர ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. ஒரு மாதிரி டல்லாக மூஞ்ச வச்சுக்கிறாரு. இதை பார்த்த ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேதோ என்ன ஆச்சு, தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் என்னதான் பண்ணாலும் செஞ்சாலும் அவ என் மேலே இருக்கிற கோபம் போகவே போகாது. நீங்கள் எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு நான் போக போகிறவ தானே அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசினாப்பா. அவள் பேசுனதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, நீ கேட்ட வார்த்தை அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த ஒரு வார்த்தையை கேட்டா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்துறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணு சரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லெட்டர் வருது வீட்டுக்கு லெட்டர் வந்ததுமே நம்ம சேது இருந்துட்டு அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேது பயங்கர ஷாக் ஆகிறத பார்த்துட்டு ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேதோ அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே அந்த லெட்டரை வாங்கி என்னதுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா ஒரு மாதிரி மூஞ்சில சந்தோஷம் பார்க்குறாங்க. இதை பார்த்தா நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி என்னாச்சு, நீ பார்த்தா சிரிக்கிற, அவன் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாயிடுறான், என்ன விஷயம், அந்த லெட்டரில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் நாளைக்கு எங்களை கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எங்களோட முடிவை சொல்லிட்டா கண்டிப்பாக எங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், இனிமே நான் உங்களுக்கு யாருக்குமே பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் இது நாள் வரைக்கும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டோம், எங்களை எல்லாரும் மன்னிச்சு நீ ஏத்துக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் எதை வேணாலும் மன்னிக்குவேன், எதை வேணாலும் ஏத்துப்பேன், ஆனா என்ன அதாவது என்ன இது என்னோட கேரக்டரை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. அதனால என்னால் எந்த ஜென்மத்துக்குமே அதை மட்டும் மறக்கவே முடியாது. அதனால இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்குன்னு இந்த குழந்தையும் நானும் இருந்தால் மட்டும் போதும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுது. எங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ இந்த வீட்லயே தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாதுன்னு இந்த மாமா நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட பையன் கூட சேர்ந்து நீ 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட விருப்பம். என்னோட விருப்பத்துக்கு மாறா நீ எதை வேணாலும் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, எங்க பாரு தமிழ்ச்செல்வி, ப்ளீஸ் எனக்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழு தமிழ்ச்செல்வி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், உன்னோட காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன் தமிழ்ச்செல்வி, என்ன மன்னிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், என்னோட காலிலே விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், நீங்க எனக்கு புருஷனும் இல்லை, நான் உங்களுக்கு பொண்டாட்டியும் இல்லைன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரே முடிவில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னோட குழந்தைக்கு நீங்கள் அப்பா இல்லைன்னு தானே சொன்னீங்க, ஆனால் உங்களோட மனசில் இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு அது ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இனிமேல் இந்த வீட்டில் இருந்து அவசியமே கிடையாது, என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதனால் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துடுறாங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, எந்த இடத்துல உன்னை வச்சு அசிங்கப்படுத்தணும் அதே இடத்துல கூட்டிட்டு போயிட்டு நான் பண்ணது தப்புன்னு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சேது கேட்கவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதை சொன்னாலும் கண்டிப்பா நான் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல எவ்வளவோ முறை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சது தப்பு தான், இதுக்கு மேலேயே என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு கோர்ட்டில் வச்சு தனக்கு மன்னிப்பு கேட்குற அதாவது மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க, நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நாள் கெஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ நம்ம சேது கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் அதுக்கு மேலே நான் என்னதான் பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்டாலும் நம்ம தமிழ்ச்செல்வி எதுக்குமே அது
முன் வர மாட்றாங்க. இப்போ தமிழ்ச்செல்விக்கு என்னதான் பண்ணா நம்ம சேதுவ ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனா தமிழ்ச்செல்வி இந்த வாழ்க்கைய விட்டே போணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர மன வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "மா, இன்னைக்கு கீழ ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னு தெரியுமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி சித்ரா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுமா. 6 மாசம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க முடிவை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பெரிய மாமாலாம் தமிழ்ச்செல்வி கிட்ட இனிமேல் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழ்ச்செல்வி எதுவுமே ஏத்துக்காம இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "என்னடி சொல்ற? நான் அதாவது என்னோட பொண்ணா இருந்தா கண்டிப்பா அவங்க இவ்ளோ செஞ்சதில அவ்ளோ மனசு மாறி நான் இந்த வாழ்க்கைய ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இவ என்னடி இப்படி கூர்க்கட்டத்தனமா இருக்காளே!" அப்படின்னு சொல்லவும், "மா, அவ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பாம்மா. அ இவ ஜீவாம்சமா கேட்டு இந்த சொத்து ஃபுல்லா எழுதிட்டு போலான்னு கூட நெனச்சுக்கிட்டு இருக்காம்மா" அப்படின்னு சொல்லவும், "ஏய், என்னடி சொல்ற? கண்டிப்பா அவ அப்படியெல்லாம் நெனைக்க மாட்டான். நீயே இந்த மாரி கற்பனையெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராரு. போஸ் வந்த உடனேயே நம்ம ஈஸ்வரி கிட்ட, "மா, என்னம்மா 2 பேரும் ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடா, தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஹியரிங்க்கு வருதாம். நாளைக்கு அவங்க 2 பேரும் முடிவை சொல்லிட்டாங்கன்னா டிவோர்ஸ் கிடைச்சிருமா. கண்டிப்பா அந்த கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சு அவங்க 2 பேருமே பிரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் மகளை ஐஸ்வர்யாவை அவனுக்கு கட்டி வச்சு இந்த 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 வீட்டோட ராஜ்யத்தையே நான் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்டா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போஸ் இருந்துட்டு, "மா, நீ நடக்கிறத மட்டும் யோசிச்சு பாருமா. அந்த சேது பையன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா பண்ணிக்கவே மாட்டான். அந்த தமிழ்ச்செல்வி பின்னாடி தான் போக போறான். கண்டிப்பா தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவ பின்னாடியே தான் சுத்த போறான். இதுக்கப்புறமும் நீ எதுக்காகம்மா இப்படி ஒரு பிளான் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? கண்டிப்பா அது நடக்காதுமா" அப்படின்னு சொல்லவும், "என்னடா போஸு, என்ன, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் நடத்தி வைப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி சாவித்திரி இருந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுடுறாங்க. கேட்ட உடனேயே போயிட்டு தாமரை கிட்ட, "இங்க பாருடி தாமரை, இப்படிதான் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா சொல்ற? நாளைக்கு எப்படியும் தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடணுமா. அவங்க 2 பேரும் இங்க ஒண்ணா இருந்தாங்கன்னா நம்ம கதி அதோ கதி. அப்புறமா நம்ம கதி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடுமா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருடி, இப்பவே நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. அவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா அதை விட மோசமாயிடும்டி. அதனால அவங்க 2 பேரும் பிரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும்டி" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருமா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. தமிழ்ச்செல்வியே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போக தான் போறா. நீ பார்த்துக்கிட்டு இருமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய், என்னடி சொல்ற?" "ஆமாம்மா, கண்டிப்பா இந்த வாழ்க்கைய அவ ஏத்துக்க மாட்டா. ஊர் முன்னாடி வச்சு எவ்வளோ பெரிய வார்த்தைய சொல்லி போஸ் மாமா கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவ எதுவுமே மறக்க மாட்டாம்மா. அது மறக்காம கண்டிப்பா ஏதாச்சும் ஆ அதாவது சேது மாமா ஏதாச்சும் பண்ணுவாரு. ஆனா அது எதுவுமே மனசுல எடுத்துக்காம அந்த ஒரு வார்த்தைய மட்டும் தான் ஆழத்துல பதிய வச்சிருக்காமா. அவ கண்டிப்பா இது இப்படி ஒரு முடிவு தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. "நான் போயிட்டு மாமா கிட்ட கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு வந்தா மாமா மனசும் கொஞ்சம் குழப்பமாகும்ல" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, "மா, இப்போதைக்கு வேண்டாமா. கோர்ட்டுல போயிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாச்சும் முடிவெடுக்கலாம். இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணி மாட்டிக்காத, சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய், நீ சொல்றதும் கரெக்டு தான்டி. கண்டிப்பா நான் இனிமே எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது பண்றதா இருந்தா கூட ஏதாச்சும் பிளான் போட்டு தான் பண்ணணும். நம்ம மேல எந்த ஒரு தப்புமே வராத மாதிரி தாண்டி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. வந்த உடனே, "என்ன 3 பேரும் எந்த குடியை கெடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட போஸ் இருந்துட்டு, "என்னங்க, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு
எப்படி தெரியுது? அடுத்தவங்க குடிய கெடுத்துட்டு திரியிற மாரியா தெரியுது? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப என்னோட அம்மாவையும், அக்காவையும் அசிங்கப்படுத்துற மாரி பேசாதீங்க. அவங்க உங்களோட மாமியா, அண்ணி அவங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க, யார் யாருக்கு மரியாதை குடுக்கணும், யார் யாருக்கு மரியாதை குடுக்கக் கூடாதுன்னு எனக்கு தெரியும். இப்படியாப்பட்ட உங்களுக்கெல்லாம் எதுக்காக மரியாதை? மரியாதை எதிர்பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா என்கிட்ட இருந்து துளி கூட மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எப்ப மாறுறீங்களோ, அப்பதான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு மரியாதையே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரும்மா காவியா, என்னோட பையன் எப்பவே திருந்திட்டான். என்னோட பையனை எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னோட பையனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லவும், உங்களோட பையன் திருந்திட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா உன்னோட பையன் திருந்தலன்னு எனக்கு தெரியும். திருந்துற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன பத்தி எனக்கு தெரியாதா? ஒருத்தரையும் நான் கரெக்ட்டா கெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க எனக்கு புத்தி சொல்லாதீங்க. எப்ப எனக்கு தோணுதோ அப்ப நான் அவனுக்கு தண்டனை கொடுக்கறத நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுதுகிட்டே நம்ம மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பானது. சேது மாமா ஏதோ ஒரு கோவத்திலேயோ வேகத்திலேயோ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு. ஆனா அவரு அதாவது இதை கேட்கணும் என்னால கேட்கல. உன் மேல இருந்த கோவத்துல அந்த நேரத்துல நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை மாமாக்கு பண்ணிட்டு போன. அந்த துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே அப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இப்படி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, எது வேணாலும் நடந்திருக்கட்டும். ஆனா என்னை இப்படி ஒரு சந்தேகப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாமா? எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்காத ஒண்ணு எனக்கு நடந்திருக்குக்கா. எப்படிக்கா இதை ஈஸியா விட முடியும்? கண்டிப்பா என்னால ஈஸியா விடவே முடியாதுக்கா. நீங்க இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதா பண்ணுங்க. இல்லைன்னா என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசாதங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, மலர் சொல்றதுதான் கரெக்ட். நீ நீ உங்களுக்காக அப்புறம் எவ்வளவோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. கோவம்னு வந்துட்டான். நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல. உங்கள் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால தான் அந்த கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாரு. அது கோவத்தில் சொல்கிற வார்த்தையெல்லாம் எதுக்காகங்க நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி மனசில் வச்சுக்கிட்டு இருந்தா 2 பேர் வாழ்க்கையும் நல்லாவே இருக்காது. நீங்கள் அதை மனசில் வச்சுக்காம போயிட்டு அவர் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களோட வாழ்க்கையும் சரி நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பானது. உங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, கண்டிப்பாக 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க காவியா, நான் எடுத்திருக்க முடிவு தப்பானதா கரெக்டானு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கையை நான் தொடரணும்னு நினச்சா கண்டிப்பாக அது என்னால் முடியாதுன்னு எப்போவே எனக்கு தோணிருச்சு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே முடிவில் தான் இருக்கேன். இந்த முடிவில் எனக்கு மாற்றமே இல்லை. நான் கண்டிப்பாக அவரை விட்டு பிரிய தான் போகிறேன் அப்படின்னு காவியா கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, ஒரு முறைக்கு 100 முறை நீங்க யோசிச்சு பாருங்க. இது கண்டிப்பா சட்டு புட்டுன்னு எடுக்கிற முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க காவியா, இது 6 மாசமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா இது நல்லா யோசிச்சு ஒரு நிதானமா யோசிச்சு அவ்வளோ நிதானமா எடுத்த முடிவு தான். அதனால கண்டிப்பா இந்த முடிவை நினைச்சு நான் என்னைக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களுக்காக இந்த குடும்பத்துல இருக்க பாதி பேரு உங்க மேல அவ்வளோ சந்தோஷமாவும், அவ்வளோ பாசமாவும், அவ்வளோ அக்கறையாவும் இருக்காங்க. அவங்களுக்காகவாவது இந்த வாழ்க்கையை நீங்க ஏத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க காவியா, அவங்களுக்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்க்கையை நான் இழந்துருவேன். என்னோட சுயமரியாதையும் இழந்துருவேன். சுயமரியாதையை இழந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதனால நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்க போறதே கிடையாது. எங்க பாருங்க காவியா, இப்படி உங்ககிட்ட பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். வேற டாபிக் இருந்தா நம்ம பேசலாம். இல்லைன்னா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம். அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியும் ரூமுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதை பார்த்துட்டு, சரி இவங்க எப்படியானா போயிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு தமிழ்ச்செல்வி உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வருது. ஒருத்தன் இவ்வளோ கோவத்திலையும் ஆக்ரோஷத்திலையும் வருத்தத்திலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்கறாளா பாத்தியா அப்படின்னு பயங்கர கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவை போயிட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னதான்
தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த தப்பை நான் உன்னோட மனசுல இருந்து போகிறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணா உன்னோட மனசுல இருக்கிற கோவமோ ஆத்திரமோ வருத்தமும் போகும், சொல்லு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். இதை பத்தி பேசி நமக்கு தானே கஷ்டம். அதனால நம்மளை கஷ்டப்படுத்திக்க தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குங்க, நானும் தூங்குறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம கோர்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இதை கேட்டு நம்ம சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்றும் புரியாம படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் தூங்கவே முடியல. எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி இந்த விவாகரத்து வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவள்கிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு இங்கக்கும் அங்கக்கும் நடந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாடிக்கும் போயிடுறாரு. மாடிக்கு போயிட்டு இங்கேயே விழுந்து செத்துடலாமா, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்கு, எதுக்காக இப்படி எல்லார்கிட்டயே கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கணும், இனிமே நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாமரை வராங்க. தாமரை வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு இங்கக்கும் அங்கக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்ட சேதுக்கு பயங்கர ஷாக்கோடு திரும்பி பாக்குறாங்க. யாருன்னு நம்ம தாமரை நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன தாமரை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்னாச்சு மாமா, எதுக்காக இங்க வந்து தூங்காம இங்கக்கும் அங்கக்கும் நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் மாடிக்கு வந்துக்கிறேன். இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி விவாகரத்து கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா தமிழ்ச்செல்வியோட மனசு நாளைக்கு காலையில கூட மாறிடும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சேது மனசுக்கு ஆறுதலா பேசவும், இதை கேட்ட சேதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலையும் இவளை நம்பவே கூடாது. இவளை நம்பினா கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஆப்பு வச்சுட்டு போயிடுவா. இப்ப என்ன உனக்கு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லலான்னு வந்தா நீங்க எதுக்காக மாமா இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி எழுந்துட்டு எழுறாங்க. எழுந்த உடனே நம்ம சேதுவை பார்க்குறாங்க. சேது அங்கே இல்லாததால ஒரு மாதிரி பயத்தோடையே எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. சரி, மாடிக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு மாடிக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம தாமரை இருந்துட்டு சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு நம்ம தமிழுக்கு. அதுக்கப்புறம் மாமா, ஏன் மாமா இப்படிலாம் அவளையே நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவளை நினச்சி கஷ்டப்படுறதை விட நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும், சி உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, எந்த நேரத்தில் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்தாலையும் கொஞ்ச நேரம் அமைதியே இருக்காங்க. இங்கே பாரு, திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்கேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த மாதிரி பேசுகிற வேலையை ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோ அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு அதாவது தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி தான் உங்களை வேண்டாம் வேண்டான்னு உங்களை ஒதுக்குறாள். அவள் ஒதுக்குறவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக அதாவது அவளை தேடி தேடி போகணும், நீங்கள் எதுக்காக அவ்வளோ அசிங்கப்படுத்தணும், உங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் மாமா, நான் உங்களை கண்கலங்கவே விட மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாமா, ப்ளீஸ் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கையை தட்டிக்கிட்டே வராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கையை தட்டிக்கிட்டே வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, இங்கே பாரு தமிழ், நான் எதுவும் அவகிட்ட எதுவுமே பேசலை, அவளை தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா, என்னை எதுவும் தப்பாக நினச்சிடாது தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்னன்னு, இவளை பற்றியும் எனக்கு தெரியும், இவங்க யார் என்னன்னு, இங்கே பாருடி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அதாவது நான் எந்த வகையிலும் நான் குறுக்க நிற்க மாட்டேன், ஆனால் என்னை வச்சு ஏதாச்சும் இங்கே கேம் விளையாடணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லவும், இதை கேட்ட அதாவது சேது இருந்துட்டு, என்ன தமிழ், அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறா, ஆனால் உனக்கு கோவமே வரலையா, எதுக்காக நீ கோவமே வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இனிமே எனக்கு வருத்தமே கிடையாதுங்க, அதில் துளி கூட எனக்கு வருத்தமே கிடையாது, அதனால் நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதில் என்ன மட்டும் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ், எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற தமிழ், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு பாவம் பண்ணீங்களா நல்லது பண்ணீங்களான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தையே பற்றி பேசி நீங்கள் எதுக்காக உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, வந்து முதல்ல தூங்குங்க, இங்கே பாரு தமிழ், நான் தூங்குனா
என்ன தூங்கலனா உனக்கு என்ன? எதுக்காக உனக்கு இவ்ளோ அக்கறை? நீ இப்படி அக்கறை படுறதுனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஏதோ உங்க மேல அதாவது ரூம்மேட்டே அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட ஒரு அக்கறையில வந்து கேட்டேன். ஆனா நீங்க இப்படி என் மேல அக்கறை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல உங்க மேல நான் எதுக்கு அக்கறை வைக்க போறேன்? அதனால நான் உங்க மேல அக்கறை வைக்க போறதில்ல. என்னன்னா மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட நான் இப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கர கடுப்பாகுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போய் தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது பயங்கர கோவத்துல தாமரை கிட்ட கத்து கத்துன்னு கத்தி விட்டுறாரு. இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா உங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போறான். அவகிட்ட நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்ற என்கிட்ட நீங்க கடுப்படிச்சு பேசுறீங்க. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம தாமரை அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு எங்கடி போயிட்டு வந்தேன்? எவ்வளவு நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி என்னடி திமிர ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, சேது மாமா மேல இங்குக்கும் அங்குக்கும் நடந்துகிட்டே இருந்தாரு. அதனால போயிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தம்மா. அப்படியே பேச்சு வாக்குல, மாமா தமிழ்ச்செல்வி தான் உங்களை வேண்டான்னு சொல்றா இல்லம்மா, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன திட்டு விட்டுட்டு அனுப்பிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, உனக்கு புத்தி எது கெட்டு போச்சாடி? அவன் தான் இப்போ தமிழ்ச்செல்வி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதுல்ல? அப்படி தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமாவே இல்லையா? அவன் இப்படி பேசுவான்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் வலிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமாவே இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, எப்படியாச்சும் மாமா மனசை மாத்தி அவரை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுமா, அதனாலதாம்மா இப்படி எல்லாம் பண்ணேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டுல நம்மள யாரும் அதிகாரம் பண்ண முடியாது இல்லம்மா, அதனாலதாம்மா இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்க பாரு தாமரை, நீ கவலையே படாத. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். கண்டிப்பா நீ கவலைப்படாம இரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு சரிம்மா நம்ம போய் தூங்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு சேதிக்கிட்ட, இங்க பாருங்க, கரெக்டா 9 மணிக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. நான் போயிட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இப்பவும் உன்கிட்ட கேட்குறேன், எதுக்காக என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் செஞ்ச தப்பெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தானே, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. 9 மணிக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா மாமா தான் உன்கிட்ட இவ்வளோ கெஞ்சராரு இல்லக்கா, எதுக்காகக்கா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மாமா கூட சேர்ந்து வாழுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், என்ன தானோ உனக்கும் புத்தி எது கெட்டுக்கு போயிடுச்சா? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்க்கா, ஆனா மாமா ரொம்ப பாவம்க்கா, மாமா ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இங்க பாரு தானோ, தெரியாம அவங்க அப்பாவையோ இல்ல அப்பத்தாவையோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்ட முடியுமா? முடியாதுல்ல. பொண்டாட்டினை மட்டும் அவ்வளோ இலக்காரமா அவங்களுக்கு? கண்டிப்பா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. அதனால இந்த வாழ்க்கையை விட்டு நான் போலான்னு முடிவு எடுத்துட்டு தானோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசுறிய? அவன் கோவத்திலையும் குடிபோதலையும் அப்படியெல்லாம் பேசிட்டான். இங்க பாருங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு, அதே இடத்துல அவங்க அப்பாவோ அப்பத்தாவோ இருந்திருந்தா அப்படி ஒரு வார்த்தையே சொல்லி திட்டிருப்பாரா? நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கருப்பு அமைதியாயிடுறாரு. அண்ணே ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணே, நீங்க நடுங்கண்ணே, நம்ம போயிட்டு டைரக்டா கோர்ட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு அவ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாப்பா, ப்ளீஸ்ப்பா அவகிட்ட எப்படியாச்சும் பேசி டிவோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரிய சேதோ, நீ கவலைப்படாத, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கூட இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பால, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட தமிழ்ச்செல்வி உனக்கு தான், கண்டிப்பா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும்,
இதை கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணலப்பா. அவள் என்னை விட்டு போகிறதுக்கு உறுதியாக முடிவு எடுத்துட்டாப்பா. அவகிட்ட எப்படியாவது பேசி இந்த முடிவுல இருந்து மாற்ற சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனேயே அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கோர்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க. நம்ம வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சேதுக்கிட்டையும் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டயும் சொல்லியும், இது கேட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்க இருந்துட்டு, சேது கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே போயிட்டு கூண்டுல நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம ஜர்ஜம்மாவும் வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, என்னம்மா 6 மாசம் 6 மாதம் ஆயிடுச்சுல்ல, 6 மாதம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இந்த வாழ்க்கையில் விருப்பமே கிடையாது, நான் இந்த வாழ்க்கை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சேதுக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ என்னப்பா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜமாக இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட, இங்கே பாருங்கள், போன வாட்டி நீங்கள் வேணும்னீங்க, இந்த வாட்டி அவங்க வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம தமிழும் செய்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த